இங்க மதுரையில இருந்து தென்காசி குற்றாலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பயணிச்சாரு. இந்த அருளாந்தர் காலேஜ்ல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாவட்டங்கள்ல ஒரு 2 கார் வாங்கி கொடுத்து 2-3 பேர்த்த வச்சிருந்து பசங்களை அவங்க கூட அனுப்பி ஒரு வீட்டுல மாடியில் ஒரு ஆபீஸ் போட்டிருந்து பாலிங்கராஜ் சார் கொடுத்தாரு. வடக்கு மாசியில் ஒரு மாடி எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதுல நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில காரணங்களால குளறுபடி ஆகி போச்சு. நிறைய பண உதவி செஞ்சு இயற்கை விவசாயத்தை கொண்டு வந்தவர். நல்ல மனிதர். இவர் செய்யக்கூடிய வேலை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப 2005 ரிட்டையர்ட் வச்சுக்கல. அப்ப வந்து அந்த கிராமங்கள்ல எப்படி இருக்குது நம்ம வீட்டுல போய் பார்க்க ஒவ்வொரு வீட்டா பார்க்கும்போது விவசாயிகள் வந்து நிலத்தை மதிக்கல. யாரும் எந்த விவசாய நிலத்தை மதிச்சு வேலை பார்க்கல. அதே இதே அனுபவம் நான் நிறைய சொல்லி காரியாவுக்கு நிறைய வளர்ந்து ஏதோ வருமானம் பண்ணிட்டு நெல்லை வித்து பேச வாங்கி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி 2 தண்ணிக்காக 4 தண்ணி கொண்டு போய் அதை பாய்ச்சி நெல்லுக்கு விவசாயம் பண்றது. இதெல்லாம் எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. பணமரம் கூட பட்டு போச்சு. மரங்கள் எங்கேயுமே இல்லை. சீமக்கல் தான் இருக்கு. இதெல்லாம் என்ன சீமக்கல்லே வெட்டா அரசாங்கம் தடுக்குது. நாங்க தான் போய் தடுக்கணும். பொதுமக்களும் அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிராமங்கள் நம்ம கூட நம்ம இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு 1000 ஹெக்டர்ல திருச்சி பகுதியில முதல்ல பூசணிக்காய், சோளக்காய், பீக்கங்காய் நல்ல சவுக்காரு மானாவரியாக நம்ம பண்ணி அந்த 100 நாள் ஒரு பண்டு உருவாக்கி